Welcome to the Kiddos Dream Channel. ஒரு காலத்தில் பச்சை பசேல் இருந்த மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மேய்க்கிற பொண்ணு இருந்தா. அவளோட வேலை ரொம்ப சுலபம். கிராமத்து ஆடுகளை புல்வெளியில் மேய்க்கிறது தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஒரு வெயில் காலத்தில் மதிய நேரத்தில் செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லாமல் அவள் யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு குறும்புத்தனமான ஐடியா வந்துச்சு. அவள் எந்திரிச்சு தன்னோட கைகளை வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படின்னு கத்துனா. அவ கத்துற பதட்டமான சத்தத்தை கேட்டு கிராமத்து மக்கள் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு தடி மண்வெட்டியோட மலைக்கு ஓடி வந்தாங்க. அங்க அந்த பொண்ணு மரத்தடியில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அங்க ஓனாயே இல்லை. கிராமத்து மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னா. சில நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு மறுபடியும் போர் அடிச்சது. அதனால அவ அதே தந்திரத்தை பண்ணினா. இன்னும் கத்துனோன்னா மறுபடியும் அந்த பாசமான கிராமத்து மக்கள் உதவுறதுக்காக மலைக்கு ஓடி வந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. இந்த தடவை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓனாய் இல்லைன்னா ஓனாயின்னு கத்தாத. அப்புறமா ஒரு நாள் சாயங்காலம் சூரியன் மறைய ஆரம்பிச்சுட்டு இருந்தது. அப்போ நிஜமாவே ஒரு ஓனாய் வந்துச்சு. அது பெருசா இருந்துச்சு. சாம்பல் நிறத்துல ரொம்ப கூர்மையான பற்களோட இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஓனாய் ஓனாய் தயவு செஞ்சு உதவுங்க, நிஜமாவே ஓனாய் வந்துருச்சு. அவ அழுதுட்டே இருந்தா. ஆனா இந்த தடவை கிராமத்து மக்கள் வரல. அவ மறுபடியும் நம்மளை ஏமாத்த பாக்குறா நினைச்சாங்க. தலையாட்டிட்டு முணுமுணுத்தாங்க. அந்த ஓனாய் பயந்த ஆடுகளை துரத்துச்சு. அந்த பொண்ணால அதை நிறுத்த முடியல. அவ ரொம்ப தடவை போய் சொல்லிட்டா. அதனால இப்போ அவ உண்மையை சொன்னாலும் யாருமே நம்பல. அந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டா. பொய் சொல்றது அப்போதைக்கு ஜாலியா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நிஜமாவே உதவி தேவைப்படும் போது யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால எப்போதும் உண்மையை பேசுங்க. Thank you for watching. If you like the video, please subscribe to our channel.